வணக்கம் மக்களே, தைப்பொங்கலுக்கு பிறகு ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். இந்த காணொளி என்னன்னு சொன்னால், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றதை மெட்டாக்களுக்கு அந்த உண்மையான விஷயத்தை சொல்கிற ஒரு காணொளி. நீங்கள் யோசிப்பீங்களே, நிறுவனம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வில்லங்கமான டொபிக்கோடு வரீங்க, கடவுளை கண்டனீங்களா நிறுவனண்டா? நான் செயற்பாடுகளால் கண்டதான் அப்படி என்று சொல்ல போகிறேன். இந்த ரகசியத்தை சொல்ல போகிறேன். என்ன மாதிரி கண்டேன்னு சொன்னால், நானும் என்னுடைய மனைவி சிவானியும் லவ் பண்ணி மேரி பண்ணி எங்களுக்கு 4 இயர்ஸாக பேபி இல்லை. சரியா? அப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க, அது வேறு பிரச்சனை இருப்பேன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது எல்லாம் டைமும் படத்தில் காட்டுற மாதிரி எங்களுடைய ஆக்கள் அப்படி தான் இருக்கணும். படத்தில் எவனை வாராது போய் ஒரு ஆளை ரேப் பண்ணுவான், பிறகு ஒரு அடுத்த சீனில் குழந்தை கத்துற மாதிரி பேண்டு காட்டுவினும். ரியல் லைஃப்பில் அப்படி இருக்காது. உண்மையாக எங்களுக்குரிய தோஷங்கள் அல்லது எங்களுக்குரிய பிராயசித்தங்கள் செய்யாமல் ஏதாவது தடைகள் இருந்தால், கிரக பலன்கள் தடைகள் இருந்தால் அப்படி சாத்தியமே இல்லை. எத்தனையோ பேருக்கு இல்லை அந்த செல்வம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு இல்லை. காரணம் அந்த பலன்களும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதை விட உணவு பழக்கங்களும் சொல்லப்படுது, ஸ்ட்ரெஸ், நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. விஷயம் என்னென்னா, கடவுளை நிறுவனம் எங்கே கண்டனம் என்று சொல்ல போகிறேன்னு பாருங்கள். நிறைய இடத்த போய் கேட்டால் சொன்னது, இவர்களுக்கு அந்த பலன் இல்லை. சாத்திரமனுக்கு பின்னந்தானே ஊர்வலியை போய் கேட்க இவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை, இவர்களுக்கு அந்த பலன் இல்லை என்ற மாதிரி சொல்லப்பட்டது. சரி, அப்படி இருக்கட்டும்ன்ட்டு நான் உதுவலை தலையில் போடுறதும் இல்லை, உதுகளுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகவும் இல்லை. நாங்கள் நார்மல் லைஃப்பை வாழ்கிறோம். மிச்சம் உங்களுக்கு விளங்கும், நான் சொல்லல அதெல்லாம் சேர்ந்ததில்லை. அதை உரிய நேரம் நடக்கும் என்றே எனக்கு தெரியும். ஏனெண்டா கட்டாயம் உயிரணுக்கள் போய் எல்லா நேரமும் சந்திக்கணுமெண்டு இல்லை சொல்ல வாரது. என்னுடைய வாழ்க்கையில் அதை அந்த விஷயத்தை மாற்றி வச்சவர் கடவுள். எப்படி என்று சொன்னால், கோவிட் டைமில் எனக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள்லாம் ஓடுபட்டு தெரிஞ்ச கூட உங்களுக்கு தெரியும், பிஹெச்ஐ ஆக்கள் ஓடுபட்டு தெரிஞ்ச நல்ல எல்லா நேரமும் எங்கேயும் தெரியலாம். ஆனால் அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட உதாரணமாக ஒரு பிசிஆர் எடுக்கிறோன்னா அதுக்கப்புறம் ஒரு டைம் ஒன்று இருக்கும். அந்த நேரங்களில் எனக்கு கோவிட்டும் வந்துட்டுது. அப்போ ஒரு சின்ன ஒரு டைம் ஒன்று கிடைச்சது. எங்களோட ஒரு குலதெய்வம் ஒன்று இருக்குது தானே, குலதெய்வம் சரியான பவர்ஃபுல். அதுதான் அந்த பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் அவர்கள்ன்ற நேர்காணலையும் அவர் சொல்லியிருப்பார். எங்களுடைய குலதெய்வங்கள் தான் எங்களுடைய மூதாதையர். அதாவது ஒரு ஆண் குழந்தை பிறகு எக்ஸ் வை என்ற நிறமூர்த்தம் இருக்குதானே, அந்த வைன்றது குலதெய்வங்களை சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஆண் என்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எங்களுடைய ஆரம்பகால குலதெய்வ வழிபாடுகள் கூட ஆண்கள் தான். வைரவர், நரசிம்மர், ஐயனார், முருகன், பிள்ளையார், இவர்கள்லாம் எங்களுடைய குலதெய்வங்களாக ஆரம்ப காலத்தில் இருந்தது. அப்போ அதே மாதிரி ஒரு குலதெய்வம் எங்களுக்கும் இருக்கும் தானே. எங்களுடைய அம்மா வழித்தோன்றல் மருதங்குளம் பிள்ளையார் ஆலயம் உங்களுக்கு தெரியும். மிருசுவில் ஆசைப்பிள்ளை எதத்தால் வந்தால் மிருசுவில் துர்க்கியம்மன் இருக்குது, அதுக்கும் பின்னால் போனால் மருதங்குளம் பிள்ளையார் இருக்குது. அதுக்கு அப்போ தேர் திருப்பணி நடம்பெறுது. அப்போ மாமா அடிச்சு என்ன கேட்குறார், நிறுவன் பிள்ளையாருக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுதி செய்வோம்டா, இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை தானே, தேரும் செய்யணும். அப்போ அதுக்குரிய ஒரு அந்த நிதி சம்பந்தமான விஷயங்களும் அந்த பரிபாலன சபையருக்கு தேவையாக இருக்கலாம். அப்போ நாங்கள் இதை மாதிரி ஒரு அட்டென்ஷனை ஏற்படுத்தி விடுவோம். பிறகு நாங்கள் அதை இதை பற்றி கேள்விப்பட்டோன்னே ஆக்கள் அந்த தர்மஹத் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு தேருக்கும் நிதி திருப்பணி செய்வினம் என்று மாமா சொன்னார். அப்போ அந்த நேரம் கோவிட் டைமும் நான் சரியாக கஷ்டப்பட்டு இருந்தது. ஒரு சுகமாறு நேரத்தில் ஒரு பாடல் உண்டு மாமா எழுத நான் இசையமைத்து நானே பாடியும் இருந்தேன். மருதம் குலத்து விநாயகனே, மகிமை அனைத்தும் பொலிபவனே, பூலோக நாயகனே, புதுமைகளை அள்ளி சொறிபவனே பாடி மாமா சொன்னார். அவருக்கு பிடிச்சிட்டு மாமாவுக்கு 2-3 தரம் கேட்டுட்டு சொன்னார். நான் இட்டாவில் எடுத்து தண்ணிட்டு இங்கே வான்னு சொல்லி வேறு ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் காட்டிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு எங்களோட அம்மாவுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த பாட்டு நல்லா இருக்குது, இந்த பாட்டு பிள்ளையார் உண்மை, அடுத்த வருஷம் அந்த கையில் ஒரு குழந்தை இருக்குமென்னு சொன்னார். இது உண்மை, இது அடுத்த வருஷம் வேண்ட கையில் ஒரு குழந்தை இருக்கும்னு சொன்னோன்னே உண்மையாக அடுத்த வருஷம் நடந்தது. பிள்ளையார் எனக்கு அது மட்டும் இல்லை, போனஸ் ஒன்று தந்தார். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பேபி வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட், எந்த வித ட்ரீட்மெண்ட்டோ இங்கே ஒரு இடம் போகலை. இவங்களுக்கு பிள்ளையே பிறக்காது, இவைக்கு அந்த செல்வமே இல்லை. இவை எப்படி தான் நடுக இருப்பினும்
போகிற இடங்கள் எவ்வளவோ வசைபாடல்கள், எவ்வளவோ கிறந்த கதைகள் எல்லாத்தையும் மாற்றி எழுதினவர் பிள்ளையார். அப்போ அவர் எனக்கு அந்த குழந்தையை தந்தோன்னு ஒரு பாட்டலினக்கே இப்படி தாரியான்னு சொல்லிட்டு HCG பாசிட்டிவ், ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்தோடனே நான் அதுக்கு அவள் வயிற்றில் இருக்கைக்கு 4 பாட்டை கம்போஸ் பண்ணிட்டேன். பிறகு பிறந்தா பிறகு 6 பாட்டு இல்லாமல் பிறகு பிறவான 2 பாட்டு 3 பாட்டு எழுதினவர். அப்போ போனஸ் கொடுத்தோடனே அந்த எல்லாத்தையும் அவள் கேட்டு கேட்டு தானே வளர்ந்தவர். அவள் வயிற்றில் இருக்கைக்கே அந்தெல்லாம் மியூசிக்கையும் அவள் வயிற்றுக்கு இருந்து கேட்டிருப்பாள். முந்தைய மியூசிக்கில் நிறைய டைம் செலவழிக்கிறது. இப்போ யூடியூப் தொடங்கினா அப்புறம் இல்லை செய்கிறது என்றாலும் செய்ய வேணுமென்ற ஆசை நிறைய. நான் யூடியூப் தொடங்கினது எனக்குரிய மியூசிக்குரிய ஆடியன்ஸை உருவாக்குறதுக்கு தான். அது காலம் பதில் சொல்லும் அதுக்குரிய விளைவுகளை. அந்த கொடுப்பனவோ என்னவோ இப்போ அவள்ட நடவடிக்கையில் நான் பார்க்க அவள் பெரிய எக்ஸ்ட்ரா ஆர்டினரியோ அல்லது பெரிய டேலண்ட் அவர்களோ இல்லை பெரிய சாம்பியன் அடிப்பலோன்னு சொல்ல வரையில் அவள் ஏதோ செய்வாள். ஏனெண்டா அவள் கடவுள் கொடுத்த பிள்ளைகள் 2 பேரும். அந்த இசை அதை நான் பின்னுக்கு நினைக்கிறேன். இந்த காணொலியில் பாருங்கள், அவளுக்கு வெறும் 3 வயசு. அவள் ஏதோ she has to do something. அவள் ஏதோ செய்ய ட்ரை பண்ணுறா. இதைத்தான் நான் சொல்கிறேன், கடவுள் இருக்கிறார். இப்படி தான் கடவுளை உணரலாமே தவிர நேரம் தம்பி நான் முருகன் வந்துட்டேன் உங்களுக்கு எல்லாம் செய்ய போகிறேன் இல்லை. எங்களுடைய செயல்களூடாக மற்றவர்கள் மூலம் கடவுளை உணரலாம். அதுவும் அந்த கீபோர்ட் கூட எனக்கு ஒரு அக்கா ஒரு ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்ணினேன் அவருக்கு ஒரு சின்ன விஷயத்தில். அப்போ அவருக்கு ஒரு கிஃப்டாக ஒரு வங்கி ஒன்று கொடுத்தது. அதை அக்கா எனக்கு எடுக்க சொல்கிறா. அப்போ இதெல்லாம் கடவுள் இல்லாமல் என்ன, இதுதான் கடவுள். கடவுள் நேர தோன்றி ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. மக்களுக்குள்ளால் மனிதர்களுக்குள்ளால் அற்புதங்களை நிகழ்த்துவார். ஸோ இந்த ஒரு புனிதமான இந்த நாளில் தைப்பொங்கல் நாள், அடுத்த நாள் பட்டி பொங்கல் நாள், இப்படியான ஒரு நாளில் இறை நம்பிக்கை விதைக்கிற ஒரு காணொலியாக இருக்குது. உங்களுக்கும் இப்படி நடந்திருந்தா, இப்படி சம்பவங்கள் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும். அந்த அனுபவங்களையும் கீழே கமெண்ட்ஸாக பதிவிடுங்க. நான் சொல்கிற மடத்தனமாக இருக்குது, விசாரத்தனமாக இருக்கேன்டா தட்டி போட்டு போங்க. நன்றி, வணக்கம்.